1983 மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தின்படி அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலையை பயன்படுத்தும் பூம்புகார், சந்திரபாபு கிராமங்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட தலைமை மீனவ கிராமமான தரங்கம்பாடி மீனவ பஞ்சாயத்தார்கள் மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனு அளித்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்ட தலைமை மீனவ கிராமமான தரங்கம்பாடி பஞ்சாயத்தார்கள் அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலையை பயன்படுத்தும் பூம்புகார், சந்திரபாடி மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் மனு அளித்தனர். அவர்கள் அளித்த மனுவில் மயிலாடுதுறை மாவட்டம் தலைமை மீனவ கிராமமான தரங்கம்பாடியில் 300க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள், 50 விசைப்படகுகள், 500க்கும் மேற்பட்ட சைபர் படகுகள் வைத்து அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு மீனவர்கள் கடலில் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றோம். 1983 மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தின்படி அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலை, இரட்டை மடி வலை, அதிவேக குதிரைத்திறன் கொண்ட அதிவேக என்ஜின் இவற்றை பயன்படுத்தி பூம்புகார் மற்றும் சந்திரபாடி கிராமங்கள் அரசு விதித்த நடைமுறைகளுக்கு எதிராக சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் மீனவர்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடும் பூம்புகார், வானகிரி கிராமங்கள் மீது நடவடிக்கை எடுத்து நாட்டுப்புற மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். எங்களுடைய 28 கிராமம் இருக்கு, மீனவ கிராமங்கள் 28 கிராமம் இருக்கு. 28 கிராமத்துக்கும் தலைமை கிராமம் தரங்கம்பாடி தான். இப்போ ஒரு சில கிராமங்கள் தான் சுருக்குமடிய அரசால் தடை செய்யப்பட்ட வலை. போல 1983 மீன்பிடி சட்ட ஒழுங்குமுறை சட்டப்படி சுருக்குமடி வலை தடை செய்யப்பட்ட வலையை மீறி ஒரு சில கிராமங்கள் மீறி தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அதை உடனடியாக தடுக்கணும். தடுத்து பாரம்பரிய மீனவர்களுடைய உரிமையை, அதாவது கடல்ல மீன் பிடிக்கிற உரிமையை, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கணும் தான் இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். பிடிக்கிற கிராமங்கள் அந்த 2 கிராமம் தான், முக்கியமா சொல்ல போனா ஒரு 2-3 கிராமங்கள் தான் அதை மீறி செயல்படுறாங்க. தலைமையே ஏற்றிருக்காங்க. மற்ற கிராமங்கள், எங்களுடைய மாவட்டத்தினுடைய மற்ற கிராமங்கள் எல்லாமே இந்த சுருக்குமடி வலைய, ரெட்டமடி வலைய, அதிவேக இன்ஜின், அதாவது சைனா இன்ஜின், அந்த இன்ஜினையே நிறுத்தணும்னு சொல்லி ஒட்டுமொத்த 3 மாவட்டங்கள், அதாவது மயிலாடுதுறை, காரை, நாகை, இந்த 3 மாவட்டத்துல ஏற்கனவே தீர்மானம் கொடுத்திருந்தாங்க. ஆனா இல்லை வரைக்கும் அந்த தீர்மானத்தை அந்த ஒரு சில கிராமங்கள் நிறைவேற்றவே இல்லை. அதையும் நாங்க எங்களோட மனுவில குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம். அது மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய தலைமை கிராமம் தரங்கம்பாடி. நாங்க நாளைய சந்ததிக்கு இந்த மீன்பிடி தொழில நாளைய சந்ததிக்கு இந்த மீன்களை அழியாம இருக்கணும், நாளைய சந்ததிகள் வாழணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட தான் நாங்க இதை செயல்பட்டு இருக்கிறோம். ஒரு சில கிராமங்கள் அதை மீறி இருக்கிறாங்க. அதை நாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.